கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவங்களே, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தீமை செய்கிறவங்கள நம்ம நினைக்கிற போது நம்ம இருதயம் ரொம்ப வேதனைப்படுகிறது, துக்கப்படுகிறது. நாமும் அந்த தீமைக்கு பதில் தீமையை அவங்களுக்கு செய்தாதான் அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க, உணர்ந்து கொள்ளுவாங்க என்று சொல்லி நாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த தீமைக்கு நீயும் தீமை செஞ்சு சரி கட்டுவேன்னு சொல்லி நிற்காத, நீ எனக்கு காத்திரு, அப்போ நான் உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நம்மளும் தீமை செய்தால் அந்த தீமை என்ன ஆகும்னா வளர்ந்துக்கிட்டே போகும், அதற்கு ஒரு முடிவு இருக்காது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து அந்த வேதனை தாங்க முடியாத அந்த வேதனைகளை தாங்க முடியாத அந்த தீமைகளை தாங்க முடியாமல் நமக்கு தீங்கு செய்கிற அவர்களை அந்த மனிதர்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிற போது நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் வேரோடு பிடுங்கி போட பெரியவராக இருக்கிறாரு. அந்த தீமை நம்ம எல்லையில் வளராது, தொடராது. ஆனால் நம்ம தீமைக்கு தீமையை செய்வோன்னு நின்றா நம்ம என்ன ஆயிடுவோன்னா தோற்று போயிடுவோம். ஆகவே நம்ம ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு காத்திருங்க. காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஆனால் சகிச்சு கொண்டு காத்திருந்து அவரை துதிக்கிற போது நம்ம ஒரு பெரிதான வெற்றியை பார்க்க முடியும். இன்னுமா கூட அந்த தீமை நம்ம எல்லையில் தொடராதபடிக்கு ஒரு சமாதானத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆகவே அந்த காரியத்தில் நம்ம பிரயாசப்படுவோம், நம்ம வெற்றியை சுதந்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.